கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 40வது சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய சங்கீதத்திலே கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையினுடைய வசனத்தினுடைய தன்மை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய பதிலுக்காக, அவருடைய உத்தரவுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொல்லப்படுகிறேன். அப்போது அந்த நாட்களில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். சில நேரங்களிலே உடனடியாக மறு உத்தரவு கொடுப்பார், சில நேரங்களிலே நமக்கு தாமதமாய் பதில் கொடுப்பார். ஆனால் தேவன் எப்பொழுது அவர் நமக்கு பதில் கொடுத்தாலும், பதில் பேசினாலும், மறு உத்தரவு கொடுத்தாலும், தேவன் அதிலே நமக்கு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். நான் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அதாவது அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அப்போ அவருடைய பதிலுக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஆனால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, தேவன் என்னிடமாய் சாய்ந்தார், தேவன் எனக்கு சாதகமாய் மாறினார், தேவன் எனக்கு சாதகமாய் காணப்பட்டார். அப்போ அந்த நாட்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் தேவனுடைய பதிலுக்காக, தேவனுடைய மறு உத்தரவுக்காக நாம் பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்வார், அவர் நம் பக்கமாய் திரும்புவார், அவர் நமக்கு சாதகமாய் மாறுவார். அவர் நமக்கு சாதகமாய் மாறும் பொழுது தேவன் நம்மளை எல்லாவற்றிலையும் நம்மளை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கீழே சொல்லப்படுகிற அந்த காரியங்கள் இருக்க 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில். அப்போ ஆண்டவர் நம் பக்கமாய் சாயும் பொழுது, அவர் நமக்கு சாதகமாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.